வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, இந்த நாளிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாய். காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த உலகத்தில் மனிதர்கள் எத்தனை பேர் உன்னோடு இருந்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை. எல்லாரும் தங்களுடைய நன்மைக்காக அல்லது ஆதாயத்திற்காக உன்னோடு இருக்கிறார்கள். ஆனால் நான் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் உனக்கு உதவி செய்யும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன். நீ என்னை எப்போதும் உனக்கு முன்பாக வைத்திரு. தாவீது எப்போதும் என்னை ஆராதிக்கிறவனாக இருந்தான். ஆகையால் அவனுக்கு வந்த எல்லா சூழ்நிலைகளிலும் நெருக்கங்களிலும் அவன் விழுந்து போகவில்லை, தைரியமாய் நின்றான். அதுபோல உன் வாழ்விலும் வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும் நீ தைரியமாய் நின்று ஜெயம் பெற வேண்டுமானால் என்னோடு கூட இரு. என்னை பற்றிக்கொள். தவறாமல் ஜெபம் பண்ணு. வேதம் வாசித்து என்னை துதித்து ஆராதித்து பார். உன் வாழ்விலே நீ நினையாத வெற்றிகளையும் நன்மைகளையும் நீ பெறுவாய். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். நீ குறைவுபட்டு போக மாட்டாய். நீ பெருகுவாய். ஆதார வசனம்: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8.